தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் மேற்கொள்ளும் 3 நாள் ஆலோசனைக் கூட்டம் இன்று தொடங்குகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகர். பிரபாகர், இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்படுகிறது? முழு விவரம். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய சிறப்பு திட்டங்கள், அதே போல பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மானிய கோரிக்கைகளில் அறிவிக்கப்படக்கூடிய மாவட்ட வாரியான மற்றும் மண்டல வாரியான திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் தலைமைச் செயலாளர் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த கூட்டத்தில் முதலமைச்சரும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அந்த திட்டங்களுடைய நிலை என்ன, அதற்கு தேவைப்படக்கூடிய கூடுதல் நிதி எவ்வளவாக இருக்கின்றது, அது முடியக்கூடிய காலகட்டம் என்னவாக இருக்கும், ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசத்துடன் அவை நிறைவு பெறுமா அல்லது துறை சார்ந்து பல்வேறு அனுமதிகள் கொடுக்கப்பட வேண்டுமா என்பது தொடர்பாக இன்றைய தினம் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகின்றது. முதல் நாள் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள். வரக்கூடிய 24ஆம் தேதி தமிழ்நாடு அரசுடைய கூட்டத்தொடர் அந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது தொடங்க இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த துறை வாரியான அனுமதிகள், அதன் தொடர்ச்சியாக செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களின் நிலை என்ன, அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும், தொலைநோக்கு திட்டங்கள் எவை, தமிழக அரசு செயல்படுத்தி வரக்கூடிய சிறப்பு திட்டங்களின் நிலை என்ன என்பது தொடர்பாக இன்றைய தினம் இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.